நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 13 இறைவசனம் 23. இறை இயேசுவில் அன்புக்கினியவர்களே, ஆண்டின் பொது காலத்தின் 15வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைய ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். அதை நம்முடைய வாழ்க்கைக்கு வாழ்வியல் ஆக்குவதற்கும் நாம் எடுத்து செல்வோம். பேரன்புக்குரியவர்களே, 2 மாதங்களுக்கு முன்பு என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வோடு இன்றைய இறைவார்த்தை பகிர்வை நான் ஆரம்பிக்கின்றேன். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு என்னுடைய குடும்பத்தில் ஒரு முதல் திருவிருந்து திருவிழா நடைபெற்றது. அது மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது என் தங்கையினுடைய மகளுக்கான முதல் திருவிருந்து. என் தங்கை குடியேறிய பகுதியில் முதலில் அவர்களுக்கு குழந்தை இல்லை. எனவே ஒரு 6 வருடங்கள் அந்த பகுதியில் இருந்த ஒரு 8 குழந்தைகளை இவர்களாகவே அவர்களுடைய இல்லத்திற்கு வரவேற்று அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்தார்கள். அதில் ஒரு பிள்ளை இந்த குடும்பத்தோடு ஒட்டி கொண்டது. என்னுடைய சகோதரியும் அவருடைய கணவரும் அந்த பிள்ளைக்கு அதீத அக்கறை கொடுத்து மிகுந்த அன்போடு அந்த குழந்தையை அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள். அந்த குழந்தையினுடைய பெற்றோரும் என் தங்கையினுடைய இல்லத்தில் குழந்தை வளர்வதை அவர்கள் அனுமதித்தார்கள். அதன் பிறகு என்னுடைய தங்கைக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வளர்கின்ற பருவத்தில் இந்த குழந்தை அதோடு சேர்ந்து என்னுடைய தங்கையினுடைய குழந்தையையும் மிக நன்றாகவே வளர்த்தெடுத்தது. இப்பொழுது என்னுடைய சகோதரனுடைய குடும்பத்தில் வளர்ந்த அந்த குழந்தை கல்லூரி முடித்து பிஜி முடித்து வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய தங்கையினுடைய மகள் இப்பொழுது தான் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றார். இந்த பள்ளியில் சேர்ந்த ஆண்டுகளிலிருந்து என்னுடைய தங்கையினுடைய மகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பது இந்த கல்லூரி முடித்து பணிக்கு செல்லுகின்ற அந்த மகள்தான். இவருமே மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். இந்த முதல் திருவிருந்து குறித்து அவர்கள் எல்லாரோடும் பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்னுடைய தங்கையினுடைய மகளோடு வளர்ந்த அல்லது வளர்ப்பதில் பெரிதும் உதவி செய்த அந்த பெரிய மகள் தன்னிடம் இந்த முதல் திருவிருந்துக்கு உதவி கேட்பார்கள் அல்லது எல்லாவற்றையும் நான் தான் இவருக்கு செய்து கொடுப்பேன் என்கின்ற மனநிலையில் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு சூழல் என்னுடைய தங்கை இந்த குழந்தையிடம், இந்த மகளிடம் தன் மகளுக்குரிய முதல் திருவிருந்தை குறித்து பெரிதாக சொல்லிக் கொள்ளவில்லை. அழைப்புதல் கொடுத்தார்கள், வரும்படி அழைத்தார்கள். எல்லாமே நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது. நிகழ்வுகளெல்லாம் முடித்த பிறகு ஒரு 3-4 தினங்களுக்கு பிறகு அந்த கல்லூரி முடித்து பணிக்கு செல்லுகின்ற மகளுடைய அம்மாவிடமிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி. நானே அவர்களிடம் கேட்டேன். அவர்கள் ஒரு ஆசிரியர். நானே கேட்டேன், என்னங்க மிஸ், வீட்டில் புதுமைலாம் நடந்துச்சு, நீங்களும் காணும், பாப்பாவும் காணும், பின்னாடியே இருந்தீங்க, ரொம்ப ஒதுங்கி நின்னீங்க, ஏங்க மிஸ், அவளுக்கு இவ தானே எல்லாமே, இந்த வீட்டில் தானே உங்கள் மகளும் வளர்ந்தா, அதனாலேயும் இந்த நான் எங்கள் தங்கச்சியோட மகளும் வளர்வதற்கு உங்கள் மக தானே ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் ஏன் இந்த மிகப்பெரிய கொண்டாட்டத்தில், முதல் கொண்டாட்டத்தில் உங்கள் மகளுடைய பங்கேற்போ அல்லது உங்களுடைய உடனிருப்போ பெரிதாக தெரியவில்லை என்று சொன்ன பொழுது அவர்கள் அவர்களுடைய வருத்தத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், வார்த்தை ஒரு அடையாளம். நம்முடைய உள்மனத்தினுடைய ஏக்கங்கள், விருப்பு வெறுப்புகள், ஏமாற்றங்கள், அங்கு உருவாகும் இனிய கனவு, கசப்பான உணர்வுகள் ஆகிய அனைத்திற்கும் உருகொடுப்பது வார்த்தை. தன்னை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி மற்றவர்களோடு இணைக்கும் பாலம் வார்த்தை. மனித சொல் ஆற்றல் மிக்கது. என்னோடு ஆசிரியை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவத்தின் பின்புலத்தில் இருந்ததும்
சில வார்த்தைகளுடைய செயல்பாடுகளாகத்தான் இருந்தது என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனவே தான் சொல்லுகிறார்கள், மனித சொல் ஆற்றல் மிக்கது, அது வலிமை வாய்ந்தது. ஒரு சொல், ஒரு நண்பன், ஒரு சொல் வழியாக ஒரு நண்பன் கிடைக்கலாம். அதே சொல் வழியாக அந்த நண்பனை நாம் பகைவனாகவும் மாற்றிவிடலாம். மனித வார்த்தையை விட ஆற்றல் கொண்டது கடவுளுடைய வார்த்தை என்பதையே இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகிறது. பேரன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை அவருடைய திருவுளத்தை, அவருடைய திரு சித்தத்தை சொல்லாக செயலாக பரிணமிக்கிறது என்பதை விவிலியத்தினுடைய பல பகுதிகள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. திருப்பாடல்கள் 33:9 நாம் வாசிக்கிறோம், அவர் சொல்லில் உலகம் உண்டானது, அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. ஆண்டவருடைய இந்த வார்த்தை எவ்வளவு வலிமையானது என்று பாருங்கள். அவருடைய சொல்லில் உலகம் உண்டானது, அவருடைய கட்டளையால் அது நிலை பெற்றது. இதை நாம் அப்படியே எப்படி நடந்தது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால், தொடக்க நூல் புத்தகத்தினுடைய முதல் 2 அதிகாரங்களை நாம் வாசிப்போமே என்று சொன்னால், கடவுள் தம்முடைய சொல்லை கொண்டு, வார்த்தையை கொண்டு இந்த உலகை படைத்தார் என்பது நமக்கு மிக தெளிவாக இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆசியை அளிப்பதும் அல்லது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆசியாகவும் அது பழிச்சொல்லாகவும் கூட பல நேரங்களில் இருந்து விடுகிறது. இறைவாக்கினர் எசையா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், இயேசு எருசலேமை நோக்கி செல்ல விரும்புகின்றார். பசிக்கிறது, ஒரு அத்திமரத்தை பார்க்கின்றார். அந்த அத்திமரத்தில் பழங்கள் இல்லை, அது பருவ காலமும் கூட இல்லை. ஆனால் அதில் அத்திப்பழங்கள் இல்லாததால் கடவுள் அந்த மரத்தை இயேசு சபிக்கின்றார். அது மாலை திரும்பி வருகின்ற பொழுது அது முற்றிலுமாக பட்டு போயிருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை அவ்வளவு வலிமையானது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12வது இறைவசனத்திலே இந்த இறை வார்த்தையினுடைய 7 தன்மைகளை குறித்து எபிரேயருக்கு எழுதிய புத்தகத்தினுடைய ஆசிரியர் மிக அழகாக சொல்லுகிறார். நமக்கு மிகவும் பரிச்சயமான பகுதி, மனப்பாட பகுதி கூட என்று சொல்லிவிடலாம். அங்கு அவர் இறை வார்த்தையினுடைய தன்மைகளை குறித்து பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், இறைவனுடைய வார்த்தை உயிர் உள்ளது, அது ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் வெட்டக்கூடியது, அது கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்க வல்லது, அது குத்தி ஊடுருவக்கூடியது, உள்ளத்தின் சிந்தனைகளை நோக்கங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடியது என்று சொல்லி இறைவனுடைய வார்த்தையினுடைய 7 தன்மைகளை குறித்து எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது. அது எதற்காக அனுப்பப்படுகிறதோ அதை அது செய்து முடிக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா மிக அழுத்தமாக சொல்லுகின்றார். பேரன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் எசையாவினுடைய புத்தகம் 3 பகுதிகளாக நமக்கு பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இறைவாக்கினர் எசையா 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் என்பதுதான் வரலாறு நமக்கு தருகின்ற செய்தி. இந்த எசையா இறைவாக்கினர் தென்னாடான யூதாவில் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க கடவுளால் சிறப்பானதொரு முறையில் தெரிவு செய்யப்பட்டு நற்செய்தியை, நம்பிக்கை தருகின்ற நற்செய்தியை அறிவிக்க அவர் அனுப்பப்படுகிறார். அவர் யூதான் நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார் என்றால், அப்பொழுது யூதா நாடு பாபிலோனினுடைய அடிமைத்தனத்தின் கீழ் இருந்தது. பேரன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் எசையா புத்தகம் 1 to 39 முடிய உள்ள அதிகாரங்கள் முதல் பகுதியாகவும், 40 to 55 முடிய உள்ள பகுதிகள் 2வது பகுதியாகவும், 56 to 66 முடிய உள்ள அதிகாரங்கள் 3வது பகுதியாகவும் நமக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் அதிகாரம் 40 to 55 உட்பட்ட 2வது இறைவாக்கு பகுதிகளை உள்ளடக்கியது. இந்த 2வது இறைவாக்கு பகுதி இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டு அடிமைகளாக நசுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து இருந்த காலத்தில்
நம்பிக்கை தருகின்ற செய்திகளை, நம்பிக்கையூட்டுகின்ற இறை வார்த்தையை இறைவாக்கினர் வழியாக கடவுள் அவர்களுக்கு சொல்லுவதைத்தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. பேரன்புக்குரியவர்களே, அதிலும் குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் ஆண்டவருடைய பேரிரக்கம் என்கின்ற தலைப்பின் கீழ் நமக்கு தரப்பட்டு வெறுமனே 2 வசனங்கள் நமக்கு முதல் வாசகமாக தரப்பட்டிருக்கிறது. அதற்கு இறைவாக்கினர் ஒரு ஊமையை கையாளுகின்றார். மழையையும் பனியையும் மேற்கோள் காட்டி, இந்த மழையும் பனியும் வானத்திலிருந்து வருவது, மழையும் பனியும் பூமியிலிருந்து எழும்புவது அல்ல, மாறாகது வானத்திலிருந்து பூமியை நோக்கி வருவது. அப்படி பெய்கின்ற மழையும் பொழிகின்ற பனியும் நிலத்தில் விழுந்து அது அதற்குரிய பணியை அது செய்து முடிக்கிறது. எனவே தான் இறைவாக்கினர் கடவுளுடைய வார்த்தையை கையாளுகின்ற பொழுது மிக கவனமாக கையாளுகின்றார். அவர் சொல்லுகின்றார், மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது திரும்பி செல்வதில்லை. எதற்காக கடவுள் மழையையும் பனியையும் அனுப்புகிறாரோ? பேரன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் நாம் மழைக்காக ஏங்குகிறோம். சில சமயம் நாம் நல்ல மழைக்காக வேண்டுகின்றோம். திருப்பலிகள் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆனால் நாம் உண்மையில் இயற்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இன்றைக்கு இவ்வளவு வெயில், சாதாரணமாக முன்பெல்லாம் மே மாதத்திற்கு பிறகு ஒரு கோடை மழை பெய்யும். அந்த கோடை மழையை தொடர்ந்து சில நாட்கள் மழை பெய்யும். ஆனால் இப்பொழுது உலக அளவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தட்பவெப்பநிலை மாற்றத்தின் நிமித்தமாக பனிமலைகள் உருகுகின்றது, கடல் நீரினுடைய மட்டம் உயர்கிறது, நிலம் கடலுக்குள் செல்லுகின்றது. எனவே பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது. எனவே எது எது முன்பெல்லாம் அதனுடைய காலத்தில் செயல்பட்டதோ அதெல்லாம் இப்பொழுது நமக்கு அதனுடைய காலத்தில் நடைபெறுவதில்லை. இன்று பிற்பகல் திருப்பலிக்கு பிறகு ஒரு குடும்பம் என்னை சந்தித்தது. அந்த குடும்பத்தினுடைய தலைவி பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே சொன்னார், ஃபாதர், ஐ திங்க் திஸ் சம்மர் இஸ் கோயிங் டு பி டில் செப்டம்பர் என்று சொன்னார். நான் கேட்டேன், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை ஃபாதர், இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக நமக்கு கோடை காலம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 2வது வாரம் என்று சொன்னால் இந்த ஆண்டு அது செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கப் போகிறது என்று தரவுகள் சொல்லுகிறது என்று சொல்லி என்னோடு பகிர்ந்து கொண்டார். அன்புக்குரியவர்களை பாருங்கள், கடவுள் அதனதன் காலத்தில் இயற்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கொண்டு நிலத்தை நனைக்க செய்திருக்கின்றார், அதில் விளைச்சலை பெருக செய்திருக்கின்றார். அது கடவுளுடைய விருப்பமாக, திட்டமாக, சித்தமாக இருக்கிறது. எனவே வார்த்தை சொல்லுகிறது, கடவுள் தம்முடைய சொல்லை கொண்டு எல்லாவற்றையும் செய்கின்றார். அவருடைய சொல்லுக்கு வலிமை உண்டு, அவருடைய சொல்லுக்கு ஆற்றல் உண்டு. எனவே கடவுளுடைய வார்த்தையில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய முதல் சிந்தனையாக நான் பார்க்கின்றேன். கடவுள் அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அன்புக்குரியவர்கள், விவிலியத்தினுடைய பக்கங்களை புரட்டி பாருங்கள். கடவுள் தம்முடைய வார்த்தை வழியாகத்தான் எல்லாவற்றையும் செயல்படுத்துகின்றார். தொடக்க நூல் புத்தகத்தில் உலக படைப்பை குறித்து வாசிக்கின்ற பொழுது கடவுள் எதையும் ஒன்றை எடுத்து அதை செய்து அதை நிலைநிறுத்தவில்லை, மாறாக வார்த்தையால் உலகை படைக்கின்றார். பூமி உண்டாகுக, உண்டானது. வெளிச்சம் உண்டாகுக, ஒளி உண்டாகுக, உண்டாயிற்று. நீர் உண்டாகுக, உண்டாயிற்று. நிலம் உண்டாகுக, உண்டாயிற்று. வானத்து பறவைகள் உண்டாகுக, உண்டாயிற்று. நிலத்தில் ஊர்வன பரப்பன உண்டாகுக, உண்டாயிற்று. அன்புக்குரியவர்களே, கடவுள் தம் வார்த்தையை அனுப்புகின்றார். அந்த வார்த்தை அனைத்தையும் படைக்கிறது. இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்லுகின்றார்கள். கடவுள் மோயிசன் வழியாக தம் வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் செய்கின்றார். மோயிசனிடம் சொல்லுகின்றார், உன் கையில் இருக்கிற கோலை கொண்டு நீ கடலை அடி, அது 2ஆக பிளக்கும், கட்டாந்தரை உருவாக்கும், கால் நனையாமல் நடந்து போங்கள். உங்களை எதிரிகள் தொடர்ந்து வருகிறார்கள், மீண்டும் உன் கோலை கொண்டு கடலை அடி, ஒருவனும் தப்பிவிடாதவாறு நான் பார்த்துக்கொள்வேன். கடவுளுடைய வார்த்தை அனுப்பப்படுகிறது, அது அதனுடைய வல்லமையோடு செயல்படுகின்றது. அன்புக்குரியவர்களே,
புதிய ஏற்பாட்டிலும் இயேசு தம்முடைய வார்த்தையை அனுப்புகின்றார். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. செவிட்டு ஊமை பேயே அவனை விட்டு வெளியேறு. சிறுமியே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு. கடவுள் வார்த்தையை அனுப்புகின்றார். இயேசு வார்த்தை அனுப்புகின்றார். அது வல்லமையோடு செயலாற்றுகிறது. லாசரே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு. என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை மிகுந்த வல்லமையுடையது. இந்த வார்த்தை இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கு நமக்கு மிக அழகாக சொல்லப்படுகிறது. யோசுவா இறைவாக்கினர் மிக அழகாக சொல்லுகின்றார், இந்த நூல் நீ செல்லும் இடமெல்லாம், மன்னிக்கவும், யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கிறோம் 8வது இறைவசனம். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்போதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றியை காண்பாய் என்று சொல்லி இறைவன் யோசுவாவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். பேரன்புக்குரியவர்களே, புனித பவுலடியாரும் தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்தில் தீமோத்தேயுக்கும் இந்த இறை வார்த்தையை குறித்து சொல்லுகின்ற பொழுது மிக அழகாக சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், இந்த இறைவாக்கு முழுவதும் ஆண்டவருடைய தூண்டுதலால் எழுப்பப்பட்டது. இது கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, சீராக்குவதற்கு, நேர்மையாக வாழ பயிற்சிவிப்பதற்கு பயனளிக்கிறது என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்சிவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகின்றார். பேரன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை நம்முள் இறங்கி அது வாழ்வாக்கப்பட முயற்சிக்கின்ற பொழுது அது நற்செயல் அனைத்தையும் செய்ய நம்மை தகுதி பெற செய்கிறது என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து புனித பவுலுடைய தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, முதன்மை செய்தி, கடவுளுடைய வார்த்தை வலிமையுள்ளது, அது ஆற்றல் நிறைந்தது. இந்த கடவுளுடைய வார்த்தையை அல்லும் பகலும் தியானிப்பதில் நாம் கருத்தாய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை வாசிப்பதில் நாம் மிகுந்த ஆர்வமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அன்னை மரியாளுக்கு இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது சிமியோன் தீர்க்கதரிசி கூட மிக அழகாக சொல்லுகின்றார். லூக்கா எழுதிய நற்செய்தியிலே அன்னை மரியாளும் யோசேப்பும் ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க ஆலயத்திற்கு எடுத்து செல்லுகின்ற பொழுது அங்கு இந்த குழந்தையை குறித்து அவர் பேசுகின்றார். இந்த குழந்தை பலருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாயிருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று குழந்தையை குறித்து அவர் முன்னறிவிக்கின்ற. அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் கேட்கின்ற அன்னை மரியாள் அவரை குறித்து சொல்லுகின்ற பொழுது லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், அவர் எல்லாவற்றையும் உள்ளத்தில் வைத்து தியானித்தார். இவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போது நிறுத்திவிடாமல் அதை தியானிக்கின்றவர்களாகவும் தியானிப்பதை வாழ்வாக்குகின்றவர்களாகவும் நாம் மாற வேண்டும் என்பது இன்று நமக்கு தரப்படுகின்ற முதன்மை செய்தி. பேரன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய பங்கிலே ஒரு அழகான சம்பவம் காலை திருப்பலியிலே நடைபெற்றது. புதிதாக இந்த திருப்பீடத்தில் அருள் பணியாளர்களுக்கு உதவி செய்கின்ற திருப்பீட பணியாளர்களுக்கான பணி பொறுப்பு ஏற்பு திருநிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வினுடைய இறுதியிலே பங்கு தந்தை எல்லா திருப்பீட பணியாளர்களுக்கும் ஒரு புதிய ஏற்பாடு விவிலிய நூலை கொடுத்தார். கொடுத்துவிட்டு திருப்பண்டக சாலையில் சாக்ரஸ்டியில் அவர்களுக்கு ஆசீர் வழங்கும் போது சொன்னார், இந்த திருவிவிலியம் உங்களுக்குரியது, இதை நீங்கள் தினமும் வாசிக்க வேண்டும். நீங்கள் மறைக்கல்விக்கு வருகின்ற பொழுது இதை எடுத்து வர வேண்டும். நீங்கள் இதை அப்படியே பத்திரமாக மூடி வைத்துவிட்டு புதிதாக வைத்திருக்கக்கூடாது. இதை நீங்கள் வாசித்து வாசித்து அழுக்காக வேண்டும் என்று சொல்லி பங்கு தந்தை அவர்கள் பிள்ளைகளுக்கு சில வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, விவிலியம் வாசிப்பதற்கான நூல், விவிலியம் தியானிப்பதற்கான நூல், விவிலியம் கடவுளோடு
நாம் இருக்கின்ற உறவை ஆழப்படுத்திக் கொள்வதற்கும் வலுப்படுத்திக் கொள்வதற்குமான ஒரு பாலம் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகின்ற செய்தியாக நான் பார்க்கிறேன். பேரன்புக்குரியவர்களே, இன்றைய இரண்டாவது வாசகம் புனித பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. இந்த பகுதி முழுவதையுமே நாம் வாசிப்போமே என்று சொன்னால் இது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 1 to 17 முடிய உள்ள பகுதிகள் தூய ஆவியார் அருளும் வாழ்வு என்கின்ற தலைப்பின் கீழ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 வாரங்களாக இந்த ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து தான் 2வது வாசகங்களை நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதனை தொடர்ந்து இன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பகுதி வரப்போகும் மாட்சி குறித்த செய்தியை தருவதாகவும், 3வது பகுதி கடவுளுடைய அன்பை விவரிக்கின்ற பகுதியாகவும் இந்த அதிகாரம் 8 பிரிக்கப்பட்டிருக்கிறது. வரப்போகின்ற மாட்சி குறித்து பேசுகின்ற இந்த பகுதி எதன் பின்புலத்தில் எழுதப்பட்டது என்பதை நாம் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று பின்னணி. அன்புக்குரியவர்களே, புனித பவுலடியார் கொரிந்து நகரிலிருந்து ரோமை கிறித்தவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகின்றார். ரோமையில் இருந்த ரோமையினுடைய ஆட்சிக்கு கீழ் இருந்த கிறித்தவர்கள் மிகவும் இன்னலுற்றார்கள். அது ஒரு வேத கலாபனை காலம் என்று இறையலாளர்கள் சொல்லுகின்றார்கள். மிக நெருக்கடியான சூழலில் வாழ்ந்தார்கள், வறுமையில் உழன்றார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் நம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் ஒரு வரப்போகின்ற மாட்சியை குறித்த ஒரு எதிர்நோக்கு கொண்டவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் புனித பவுலடியார் அவர்களுக்கு நம்பிக்கையூட்டுகின்ற ஒரு செய்தியாக இந்த பகுதியை அவர் எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் எதிர்நோக்கை குறித்து நாம் வாசிக்கின்றோம். பவுலடியார் அந்த ரோமியருடைய ஆட்சி பகுதிக்குள் வாழ்ந்த கிறித்தவர்களுக்கு நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படியாகவும் இந்த நம்பிக்கை ஒரு எதிர்நோக்கை கொண்டிருக்க வேண்டும், இந்த எதிர்நோக்கு வரப்போகிற மாட்சியில் நம்மை இணைத்து மகிழ்ந்திருக்க செய்யும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நிறைந்த பகுதியை அல்லது நம்பிக்கை நிறைந்த செய்தியை அவர்களுக்கு தருவதாக இருக்கிறது. பேரன்புக்குரியவர்களே, இன்றைய 2வது வாசகத்தில் அவர் சொல்லுகின்றார், நாம் படும் துன்பங்கள் இந்த காலத்தில் இப்பொழுது ரோமியனுடைய ஆட்சியின் கீழ் நீங்கள் படுகின்ற இந்த துன்பங்கள், இந்த இடையூறுகள், இந்த கஷ்டங்கள், இந்த வறுமை, இந்த ஏழ்மை, இந்த வேத கலாபனை எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி வண்டர்ஃபுல், இட் இஸ் கோயிங் டு பி சம்திங் தட் வி cannot forget, இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் glorious என்று சொல்லி புனித பவுலடியார் அவர்களுக்கு நம்பிக்கையை விதைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கு எதிர்நோக்கை குறித்து அவர் தவறாமல் பதிவு செய்கின்றார். 2025ஆம் ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற ஒரு ஒற்றை இலக்கோடு உலகளாவிய திரு அவை சிறப்பு யூபிலி ஆண்டை கொண்டாடி மகிழ்ந்தது. அன்றைய நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த யூபிலி ஆண்டை துவங்கிய பொழுது இந்த சிந்தனையைத்தான் நமக்கு கொடுக்கின்றார். நாம் அனைவருமே எதிர்நோக்கின் திருப்பயணிகள், we are all pilgrims of hope என்கின்ற ஒரு ஒற்றை சிந்தனையோடு இந்த 2025 யூபிலி ஆண்டை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற இந்த ஒற்றை சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு நம்முடைய திருத்தந்தை புனித பவுலடியாருடைய ஒரு இறைவார்த்தையை அவர் மேற்கோள் காட்டி அந்த இறைவார்த்தையினுடைய பின்புலத்தில் அந்த யூபிலி ஆண்டு முழுவதும் நாம் பயணிக்க உதவி செய்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நம்முடைய எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. Hope would never disappoint us என்று சொல்லுகின்றார். இன்றைக்கும் கூட புனித பவுலடியார் இதைத்தான் அந்த நம்பிக்கையாளருக்கு சொல்லுகின்றார். உங்களுடைய எதிர்நோக்கு ஒருபோதும் உங்களுக்கு ஏமாற்றம் தராது. பேரன்புக்குரியவர்களே, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1வது இறைவசனத்தில் புனித பவுலடியார் நம்பிக்கையினுடைய மேன்மையை குறித்து, எதிர்நோக்கினுடைய மேன்மையை குறித்து பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, a confirmation, a promise, a fulfillment. நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்கின்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்று சொல்லுகின்றார்.
இந்த எதிர்நோக்கு நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது, மாறாக அது நம்மை கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க உதவி செய்யும் எனவும் புனித எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தின் வழியாக நமக்கு கடவுள் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 19வது இறைவசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இங்கு சொல்லப்படுகிறது, எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றது என்று குறிப்பிடுகின்றனர். அப்படி என்றால் நாம் எதிர்நோக்கு கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கு நம்மை கடவுளுடைய நம்பிக்கையில் ஆழப்படுத்தப்பட்டவர்களாய், மிகவும் ஆழப்படுத்தப்பட்டவர்களாய், எதிர்நோக்கை நங்கூரம் என்று சொல்லுகின்றார். நங்கூரம் எங்கு பயன்படுத்தப்படுகிறது? கப்பல்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கப்பலை நிறுத்துவதற்கு அது எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு சிறு நங்கூரம் தான் அவ்வளவு பெரிய கப்பலை, பல ஆயிரம் குதிரையினுடைய பவரை கொண்ட அந்த கப்பலை நிறுத்துகின்ற ஒரு கருவியாக இந்த நங்கூரம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய எதிர்நோக்கும் அப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த 2வது வாசகத்தின் வழியாக புனித பவுலடியார் சொல்லுகின்றார். படைப்பே பேராவலோடு எதிர்நோக்கை ஏங்கி காத்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் படைப்பு பொருளாகிய நாமும் ஒரு எதிர்நோக்கோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த எதிர்நோக்கு கடவுளில் நம்பிக்கை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய 2வது வாசகத்தின் வழியாக புனித பவுலடியார் நமக்கு எடுத்து எம்புகின்றார். அன்புக்குரியவர்களே, 3வது செய்தி இன்றைய நற்செய்தி. இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரம் முழுவதும் 7 ஓமைகளை உள்ளடக்கிய பகுதி. இந்த ஓமைகளை குறித்து, அல்லது விதைப்பவர் ஓமை, மற்ற ஓமைகளை மற்ற 2 நற்செய்தியாளர்களும் கூட பதிவு செய்கின்றார்கள். மார்க்க நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலும், லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலும், மார்க்க நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலும் இந்த ஓமைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். பேரன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் 16ஆம் ஆசீர்வாதப்பர் சொல்லுகின்றார், மத்தேயு நற்செய்தியின் மொத்த சார அம்சம் மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் என்று சொல்லுகின்றார். The whole of Matthew Gospel is nothing but chapter 13 என்று குறிப்பிடுகின்றார். காரணம், இறையரசை குறித்து ஓமைகள் வாயிலாக இயேசு மிக அழகாக தம்மிடம் கூடி வந்த மக்களுக்கு அவர் மிக எளிமையாக கற்பிக்கின்றார். எனவே தான் மத்தேயு நற்செய்தியினுடைய சார அம்சம் 13ஆம் அதிகாரம் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த விதைப்பவர் ஓமையினுடைய விளக்கம் மிக அழகாக தரப்பட்டிருக்கு. எனவே இன்னொரு விளக்கம் தேவையில்லை என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற செய்தி என்ன? எதுவாக மாற என்ற நற்செய்தி நமக்கு அழைப்பு தருகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு விதை குறித்து பேசுகின்றார், நிலத்தை குறித்து பேசுகின்றார். இந்த நற்செய்தியினுடைய விளக்கத்தையும் இயேசு இன்றைய நற்செய்தியினுடைய 2வது பகுதியில் சொல்லுகின்றார். இந்த 2 பகுதிக்கும் நடுவில் இறைவாக்கினர் எசையாவினுடைய புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டதையும் இங்கு நமக்கு தவறாமல் அவர் குறிப்பிடுகின்றார். எசையா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9 இறைவசனத்தை மேற்கோள் காட்டி இந்த விதைப்பர் ஓமையை குறித்த செய்தியை நமக்கு சொல்லுகின்றார். இங்கு அவர்கள் காதிருந்தும் கேட்காமல், கண்ணிருந்தும் பார்க்காமல், உணராமல், மனமாறாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி, நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் காண்கிறீர்கள், கேட்கிறீர்கள், உணர்கிறீர்கள், எனவே உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு அழைப்பு கொடுத்து இந்த விதைப்பவர் ஓமையை சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கு 4 நிலங்கள் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. வழியோர நிலம், பாறை மிகுந்த நிலம், முச்செடிகள் நிரம்பிய நிலம், நல்ல நிலம். இந்த நிலம் எல்லாருக்கும் தெரிந்தது. இந்த நிலம் என்றால் நிலத்தை குறித்த தரவுகள் நமக்கு நன்றாகவே தெரியும். விவசாயம் நமக்கு தெரியும், விவசாயிகளை குறித்து நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, இங்கே இயேசு 4 நிலங்களை மேற்கோள் காட்டி இந்த விதைகள் இந்த நிலங்களில் விழுகிறது, ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்தவை தான் 100 மடங்கும் 60 மடங்கும் 30 மடங்கும் பலன் அளித்தது என்று சொல்லுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் இறை வார்த்தையை குறித்து பேசுகின்றார். அந்த இறை வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ
அது செய்து முடிக்கும் என்று சொல்லுகின்றார். இங்கு இறைவார்த்தை தான் விதை என்று இயேசு சொல்லுகின்றார். விதைப்பவர் இயேசாக இருக்கின்றார். விதையை பெற்றுக்கொள்ளுகின்ற நிலமாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இப்போ நமக்கான செய்தி, நாம் என்ன நிலமாக இருக்க விரும்புகின்றோம்? வழியோர நிலமாக இருக்க விரும்புகிறோமா, அல்லது பாறைகள் நிறைந்த நிலமாக இருக்க விரும்புகிறோமா, அல்லது முச்செடிகள் நிரம்பிய நிலமாக இருக்க விரும்புகிறோமா, அல்லது பலன் தருகின்ற நல்ல நிலமாக இருக்க விரும்புகிறோமா? அன்புக்குரியவர்களே, வழியோரம் இருந்த நிலத்தில் விழுந்தவை பறவைகளால் எடுத்து செல்லப்பட்டது. இன்று நம்முள்ளும் இறை வார்த்தை விதைக்கப்படுகிறது. அந்த விதைக்கப்படுகின்ற இறை வார்த்தையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம்? அந்த இறை வார்த்தையை கேட்டு உணர்ந்து புரிந்து கொண்டு அது விளைவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கிறோமா, அல்லது கேட்டபடி இருக்கட்டும் என்று சொல்லி தட்டிவிட்டு செல்லுகிறோமா? இதுதான் வழியோர நிலம் என்று நான் பார்க்கின்றேன். கேட்கிறோம், ஆனால் அதை எடுத்துக்கொள்ள விருப்பமில்லை. அது விளைச்சல் தராமல் போகட்டும் என்று சொல்லி, அல்லது முளைக்காமலே போகட்டும் என்று சொல்லி விட்டுவிடுகின்ற ஒரு நிலமாக நாம் இருக்கிறோமா? அல்லது பாறை நிலம், கொஞ்சம் மண் இருக்கும், அங்கும் இங்குமாக இருக்கும், விதைக்கப்பட்ட விதை அங்கு வேகமாக வளரும், ஆனால் அங்கு அது வளருவதற்கான சூழல் இல்லை, அதிகமான மண் இல்லை, ஈரப்பதம் இல்லை. எனவே அந்த முளைத்து எழும்புகின்ற அந்த விதை வளராமல் பொசுங்கி விடுகிறது அல்லது வதங்கி விடுகிறது. அதனுடைய வாழ்வு முடிந்து விடுகிறது. இறை வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகின்ற நாம் அதை வளர்ப்பதற்கான ஒரு நல்ல நிலமாக இல்லாமல் கடின உள்ளத்தோடு, இறுகிய மனநிலையோடு, ஒரு கற்பாறை போன்ற மனநிலையோடு நாம் அந்த விதையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது வளர்வதற்கான சூழலை தராதவர்களாகவே நாம் மாறி போகின்றோம். அப்படி அது வளராமல் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை சூழலும் ஒரு காரணமாகி விடுகிறது. நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழுகின்றோம்? கடவுளுக்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா? கடவுள் விரும்புகின்ற வாழ்க்கையை வாழுகிறோமா, அல்லது உலகப்போக்கிலான வாழ்க்கையை நாம் விரும்புகிறோமா? கடவுள் விரும்புகின்ற வாழ்க்கையை நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் பெற்றுக்கொள்ளுகின்ற விதையை நாம் நன்றாக வளருவதற்கு, தக்க காலத்தில் அது விளைச்சலை தருவதற்கு ஏற்ற நிலமாக, சூழலாக நம்மை மாற்றிக்கொள்வோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் பாறை போன்ற நிலமாக நாம் இருக்கிறோம். பேரன்புக்குரியவர்களே, மூன்றாவது நிலம் முட்செடிகளை கொண்ட நிலம். அங்கு ஏற்கனவே முட்கள் வளர்ந்திருக்கிறது. அங்கு விதைக்கப்படுகின்ற விதை அந்த முட்புதர்களுக்கு நடுவில் வளருகிறது. ஆனால் ஏற்கனவே வளர்ந்திருக்கின்ற அந்த முட்புதர் புதிதாக வளருகின்ற செடியை வளரவிடாமல் தடுத்து அதை வாழ்விழக்கச் செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல தருணங்களில் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற செய்தி, நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற இறை வார்த்தை, நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற கடவுளுடைய அனுபவம் நம்மை வளரவிடாமல், நம்மை சுற்றி நடைபெறுகின்ற நிகழ்வுகளாலும், நமக்குள் ஏற்படுகின்ற கசப்பான அனுபவங்களாலும், எதிர்மறை சூழல்களாலும் அல்லது எதிர்மறை அனுபவங்களாலும் அதை நாம் வளரவிடாமல் நமக்குள் வைத்து அதை நாம் வாழ்விழக்க செய்கின்றோம் அல்லது பொசுக்கி விடுகிறோம். வளராமல் இருப்பதற்கு நாம் எல்லாவற்றையும் செய்து விடுகிறோம். பலனளிக்காமல் போகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம் எல்லாரையும் நல்ல நிலமாக இருக்க அழைக்கப்படுகிறார். நல்ல நிலமாக இருப்பது சவால் நிறைந்தது. என்ற இரண்டாவது வாசகத்தில் புனித பவுலடியார் சொல்லுகின்றார், இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள், கஷ்டங்கள், இடுக்கண்கள், இடையூறுகள், எதிர்மறை அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், அன்புக்குரியவர்களே, நாம் நல்ல நலமாக இருக்கின்ற பொழுது இவை எல்லாவற்றையுமே நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே தான் இயேசு கூட சீடத்துவ வாழ்வை குறித்து பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், என்னை விட தம் பெற்றோரை நேசிப்பவர் என் சீடராய் இருக்க முடியாது, என்னை விட தம் பிள்ளையை நேசிப்பவர் என் சீடராய் இருக்க முடியாது, என்னை விட இந்த உலகத்தினுடைய காரியங்களை நேசிப்பவர், அன்றாட சிலுவைகளை சுமக்க விரும்பாதவர் என் சீடராய் இருக்க முடியாது என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களை, நல்ல நலமாய் இருப்பது என்பது சவால் நிறைந்தது, கடினமானது. அது சீடத்துவ வாழ்வுக்கு மிகவும் சவால் நிறைந்தது. ஆனால் இயேசு சொல்லுகின்றார், இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் நாம் நல்ல நிலமாக, பண்படுத்தப்பட்ட நிலமாக, 100 மடங்கும் 60 மடங்கும் 30 மடங்கும் பலனளிக்கின்ற நிலமாக நாம் மாற வேண்டும். துன்பங்களுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில், எதிர்மறை சூழல்களுக்கு மத்தியில், விருப்பு வெறுப்புகளை கடந்து
அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு நாம் 100 மடங்கும் 60 மடங்கும் 30 மடங்கும் பலனளிக்கின்ற பண்படுத்தப்பட்ட நல்ல நிலமாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் நல்ல நிலமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும். நாம் நல்ல நிலமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் வாழுகின்ற அன்பியம் நல்ல அன்பியமாக உருப்பெறும். நாம் நல்ல நிலமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் வாழுகின்ற சமுதாயத்தையும் ஒரு நல்ல நிலமாக நாம் மாற்றக்கூடியவர்களாயிருப்போம். நல்ல நிலமாக பலனளிக்கின்ற நிலமாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நல்ல சிந்தனையுடையவர்களாயிருக்க வேண்டும். பேரன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் பகுதியிலே இறைவாக்கினர் மிக அழகாக சொல்லுகின்றார். 8வது இறைவசனம், என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார், மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல் உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. அப்படி என்றால் இன்று நம்முடைய எண்ணங்களும் வழிமுறைகளும் உயர்ந்தவையாயிருக்க வேண்டும். அதுதான் நல்ல நிலமாக பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கும் என்பதை இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை வலிமையுள்ளது. அது எதற்காக அனுப்பப்படுகிறதோ அது அதை செய்யும். எனவே கடவுளுடைய வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளுவோம். இந்த கடவுளுடைய வார்த்தை இயேசு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். இயேசுனுடைய வார்த்தையை கேட்க இன்றைய நற்செய்தியினுடைய முதல் வரி, ஏராளமான மக்கள் அவரிடம் கூடி வந்தார்கள். இந்த வார்த்தையை வாசிப்பதில் நாம் மிகுந்த ஆர்வமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அனுதினமும் வாசிப்பதில் விருப்பமுடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை தருவது, இந்த வார்த்தை நமக்கு வாழ்க்கையை தரவல்லது. இரண்டாவது, நாம் எதிர்நோக்குடைய மக்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். காரணம், இந்த எதிர்நோக்கு வரப்போகின்ற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றது. எதிர்நோக்கு நாம் பெறப்போகின்ற மாட்சியோடு ஒப்பிடுகின்ற பொழுது அது மேன்மையானது என்பதை இந்த 2வது வாசகம் சொல்லுகிறது. நாம் 100 மடங்கும் 30 மடங்கும் 60 மடங்கும் பலனளிக்கின்ற நல்ல நிலமாக இருப்பதற்கான அழைப்பையும் இந்த இறை வார்த்தை வழிபாடு நமக்கு தருகிறது என்கின்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து நாம் செபிப்போம். எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை